ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ட் ஸ்பீக் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளன் த்ரெட்டும் அதுக்கப்புறம் கார்ட்போர்டை வச்சு ஒரு சூப்பரான கிராஃப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கார்ட்போர்ட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த கார்ட்போர்டில் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் எடுத்திருக்க மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 12 × 9 சென்டிமீட்டருக்கு வந்து லைன் போட்டு எடுத்திருக்கேன். ஸ்கேல் வச்சு ஃபஸ்ட்டு அந்த மெஷர்மெண்ட்டை மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைன் மாதிரி போட்டுட்டு சிசர் வச்சு நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? நான் எடுத்திருக்க கார்ட்போர்ட் வந்து ரொம்பவே திக்காக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி திக்கான இருக்க கார்ட்போர்ட் வந்து நீங்கள் எடுக்காதீங்க. ஏன்னா என்னால் கட் பண்ணும்போதும் சரியாக கட் பண்ண முடியல. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்ஸ் மாதிரி போடுவோம் இந்த கிராஃப்டில். ஓகேவா? அதையுமே என்னால் ப்ராப்பராக போட முடியல. ஏன்னா ரொம்பவே திக்காக இருந்துச்சு இந்த கார்ட்போர்ட். ஓகேவா? இப்போ நான் சிசர் வச்சு உங்களுக்கு கட் பண்ணுறேன் பாருங்கள். என்னால் சுத்தமாக கட் பண்ணவே முடியல. அது மட்டும் இல்லாமல் சிசரும் வந்து யூஸ் பண்ணாதீங்க. சிசர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு நீட்டான ஃபினிஷிங்கே வரமாட்டேங்குது. நீங்கள் கட்டர் வச்சு பண்ணிங்கன்னா ஒரு நீட்டாக இருக்கும் நமக்கு பார்க்க. ஓகேவா? அதனால் கட்டர் வச்சு வந்து கட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட சிசர் மட்டும்தான் இருக்கனால நான் சிசர் வச்சு மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு சிசர் வச்சு ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணிக்கோங்க. இதோ பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது என்னோடய கார்ட்போர்டு. ஆனால் இந்த அளவுக்கு திக்னஸ் கார்ட்போர்ட் வந்து நீங்கள் எடுக்க வேண்டாம். ஒரு மீடியம் திக்னஸில் இருந்தால் போதும். அதுக்குன்னு ரொம்ப திக்காக வளவலன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி கார்ட்போர்டுமே வேண்டாம். மீடியமாக இருக்க மாதிரி திக்னஸ் இருக்க கார்ட்போர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கிராஃப்ட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் 2 பீஸ் வந்து இதில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து நம்ம கலர் பேப்பரை வந்து மேலே ஒட்ட போகிறோம். இப்போ நான் வந்து கலர் பேப்பர் ஒட்டியிருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து கலர் பேப்பர் ஒட்ட வேண்டாம், நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும் அதுவுமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வந்து கலர் பேப்பர் தான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே ஸ்டிக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிசர் வச்சு அதை கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணும்போது மொத்தம் 4 பேப்பர் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த 4 பேப்பரையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கார்ட்போர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அது பார்க்க நமக்கு நல்லா இருக்காது. ஸோ அதையுமே வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் அந்த கலர் பேப்பரே எடுத்துக்கிட்டு மெஷர்மெண்ட் பண்ணி சிசர் வச்சு கட் பண்ண போகிறோம். நான் எடுத்திருக்க மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 0.5 சென்டிமீட்டர் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா எத்தனை தேவைப்படும் நமக்கே தெரியாது. நீங்கள் வந்து அதை ஸ்டிக் பண்ணிவிட்டு பத்தலை அப்படின்னா மறுபடியும் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு இவ்வளோ தான் தேவைப்படும் அப்படின்னு தெரியாதனால நான் குத்து மதிப்பாக ஒரு 3 மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஆனால் எனக்கு கடைசியாக இந்த 3 வச்சு என்னால் ஃபுல்லாகவே கவர் பண்ண முடிஞ்சுது. ஓகேவா? இல்லை உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுதுன்னா நீங்கள் அதிகமாக கூட மறுபடியும் கட் பண்ணி இதை எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதையுமே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த கார்ட்போர்டில் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே ஸ்டிக் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபெவிகால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரியான க்ளூ வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ க்ளூ வந்து நான் மேலே அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுற மாதிரி அந்த க்ளூவை வந்து தடவிக்கிறேன். ஓகேவா? இது ஏன் பண்ணுறோன்னா நம்ம இந்த ஸ்டெப்பு பண்ணாமல் பண்ணும்போது வெறும் க்ளூ மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டும் போது என்ன ஆகும்னா நம்ம எந்த இடத்துலலாம் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல மட்டும் அந்த பேப்பர் ஸ்டிக் ஆகி ஒரு மாதிரி பல்ஜ் ஆகி தெரியும். ஒரு மாதிரி குண்டு குண்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. அதுக்காக இந்த ப்ராசஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதே மாதிரி ஒரு சைடு ஒட்டிட்டு மறுபடியும் அதை திருப்பி பின்னாடி இருக்க சைடும் வந்து ஒட்டிக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி ஃபுல்லாகவே ஒட்டிட்டு சைடில் அந்த ஹோல்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த ஹோல்ஸ்லாம் கவர் பண்ணுறதுக்கு நம்ம குட்டி குட்டி பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஸ்ட்ரிப் மாதிரி, அதை வந்து ஒட்டிக்க போகிறோம். அதுக்குமே சேம் தான். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஆனால் இது நான் என்ன சொல்வேன்னா இந்த மெத்தட் நீங்கள் பொறுத்தியும் தாண்டி வேறு ஏதாச்சும் மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணும்போது எனக்கு அந்தளவுக்கு நீட் ஃபினிஷாக இருந்த மாதிரி தோணலை. அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் மாதிரி தான் தோணுச்சு. அதனால் நீங்கள் வேறு மெத்தட் மாதிரி கூட பண்ணலாம். நான் வேறு மெத்தட் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா பாருங்கள். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட்டு வர கிராஃப்ட்டோ இல்லை ஃப்யூச்சரில் ஏதாவது நான் கிராஃப்ட்டு போடுறேன் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? என்ன பண்ணணும்னா கார்ட்போர்ட் நம்ம மெஷர் பண்ணி சிசர் வச்சு கட் பண்ணோம்ல 4 பேப்பரா, அந்த மாதிரி பண்ணாமல் கார்ட்போர்டை சென்டரில் வச்சுட்டு அந்த கார்ட்போர்டை சுற்றி கட் பண்ணாமல் ஒரு 2 இன்ச்சு தள்ளி விட்டு கோடு போட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மடித்து பின்னாடி பக்கம் ஒட்டுவோம் தெரியுமா நம்ம, அந்த மாதிரி கிஃப்ட் ரேப் பண்ணுற மாதிரி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணால் இன்னுமே நீட் ஃபினிஷாக இருக்கும். இந்த மாதிரி சைடில் வந்து ஒரு குட்டி ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணுறதையும் தாண்டி அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலனா நான் ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா?
இப்போ நம்ம ரெண்டுத்துக்குமே ஒட்டியாச்சு. அதை அப்படியே ஓரமாக வச்சுருங்க. இப்போதைக்கு அதில் வேலை கிடையாது. இப்போ உள்ளன் த்ரெட்டை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உள்ளன் த்ரெட்டை வந்து டேசல் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கையிலவே வந்து சுண்டு விரலையும் கட்டை விரலையும் வச்சு ஃபஸ்ட்டு அந்த உள்ளன் த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி 15 தடவை வந்து நம்ம சுற்றிக்க போகிறோம். ஓகேவா? இது மாதிரி 15 டைம்ஸ் நம்ம சுற்றி எடுத்துக்கிட்டு இப்போ சிசர் வச்சு கட் பண்ண போகிறோம். அது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் நிறைய நூலை விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஓகேவா? நல்லா கிட்ட கட் பண்ணாமல் நூலை விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு குட்டி நூலையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த குட்டி நூலை என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இங்கே ஹோல்ஸ் தெரியுதுல குட்டியாக, அதுக்குள்ளே நுழைச்சி எடுக்க போகிறோம். இதை நுழைச்சி எடுத்துட்டு இதை வந்து நாட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து அது விலகாமல் இருக்கும். நம்ம கை எடுத்துட்டா கூட அந்த உள்ளன் த்ரெட் வந்து மூவ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே நாட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது லென்த்தாக ஒரு நூல் நம்ம வச்சுருக்கோம்ல, அந்த நூலை என்ன பண்ண போகிறோன்னா, மேலே இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு மேலேயும் சுற்ற போகிறோம். மேலே ஒரு 6-7 சுற்றிட்டு மறுபடியும் அதை வந்து நாட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி ஃபுல்லாகவே சுற்றிட்டு நாட் பண்ணிக்கோங்க. இந்த நாட் வந்து நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து ரிமூவ் ஆச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடும். அதனால் இந்த நாட் வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணிக்கிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. அந்த பீஸ் நமக்கு வந்து தேவைப்படாது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் அந்த டேசலுக்கு கீழே வந்து எல்லாமே ஒட்டிகிட்ருக்கும். அப்போ இது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ அதை ஷேப் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? அது ஷேப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லைட்டாக கீழே தரையிலையோ இல்லை டேபிள் மேலேயோ வச்சு இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணும்போது அது ஈக்குவலாக இருக்கும் நமக்கு. ஓகேவா? அது மாதிரி ஈக்குவலாக ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மொத்தம் 4 பீஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஓகேவா? இந்த மாதிரி 4 பீஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒயிட் கலர் பண்ணியிருக்கேன் உள்ளன் த்ரெட். நீங்கள் வேறு கலர் எடுத்துக்கிட்டால் கூட நல்லா தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம கார்ட்போர்டில் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அதை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி 4 கார்னர்லேயும் குட்டி குட்டி ரவுண்ட் வந்து போட்டுக்கோங்க. இப்போது இந்த ரவுண்டு வந்து ஹோல்ஸ் மாதிரி போட போகிறோம். நான் இதுதான் ஃபஸ்ட்லேயே உங்கள்கிட்ட சொன்னேன். கார்ட்போர்டில் நம்ம ஹோல்ஸ் போடுவோம். ஸோ இந்த ஹோல்ஸ் போடுறதுக்கும் கொஞ்சம் மெலிசாக இருக்க கார்ட்போர்டு இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். எந்த ரொம்பவே திக்காக இருந்தனால அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஹோல்ஸ் போட. நான் வந்து சிசர் யூஸ் பண்ணியே வந்து ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன். ஓகேவா? இப்போ எக்ஸ்ட்ராவாக என்ன ஸ்டெப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளன் த்ரெட்டை இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக இருக்க நூல் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி 8 நூல் வந்து நமக்கு தேவைப்படும். எல்லாமே ஒரே சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த நூலை ஒன்றுத்தையும் வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கோம்ல, அதில் இன்சர்ட் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். ஒரு பென்சிலை வச்சு அந்த ஹோல்ஸில் லைட்டாக அமுக்கி விட்டிங்கன்னா அது பின்னாடி பக்கம் வரும். ஓகேவா? அதை வச்சு அப்படி நீங்கள் கையை வச்சு இழுத்துட்டிங்க அப்படின்னா அது உள்ளே வந்து வந்துடும். ஓகேவா? இதே மாதிரி 4 ஹோல்ஸுக்குமே வந்து நான் ஃபுல்லாகவே வந்து எடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த டேசல் நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து கார்ட்போர்டை வந்து தலைக்கீழ திருப்பிட்டு இந்த மாதிரி நாட் பண்ணிக்க போகிறோம் டேசலை. இந்த டேசல் வந்து 4 சைடுமே பண்ணாமல் 2 சைடு மட்டும் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன், உங்களுக்கு தெளிவாக புரியும் பாருங்கள். டேசல் எக்ஸ்ட்ரா நூல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது கீழே வந்து இந்த மாதிரி தொங்கணும். ஓகேவா? அதுக்காக தான். ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ மறுபடியும் இன்னொரு டேசலை வந்து பக்கத்துலேயே நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். பின்னாடி இருக்க 2 நூல் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து தேவைப்படாது. ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். அதனால் அதுக்கு 2 இருந்தால் போதும். சரியா? ஸோ இதே மாதிரி வந்து இன்னொரு பீஸுக்குமே ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆடணும். நீங்கள் ரொம்ப டைட்டாக பண்ணிட்டீங்கன்னா ஆடாது. அதனால் கொஞ்சம் ஆடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பின்னாடி இருக்க சைடில் வந்து ஜஸ்ட் நான் நாட் மாதிரி நிறைய நாட் வந்து போட்டுருக்கேன். ஓகேவா? இந்த இடத்துல வந்து நிறைய டிசைன்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பீட்லாம் இருந்துச்சுன்னா பீட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா வேறு எதாவது க்ளூகன்லாம் இருந்துச்சுன்னா க்ளூகனை வச்சு ஜஸ்ட்டு அந்த நூலையும் கார்ட்போர்டையும் க்ளூகன் வச்சு ஸ்டிக் பண்ணிட்டீங்கனாலே அது அப்படி நின்றுடும். அந்த மாதிரி மெத்தட் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் நான் ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி நூலையே வந்து நிறைய வாட்டி முடிச்சு போட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி குண்டாக இருக்கும். ஸோ அதுவே வந்து லாக் ஆகிக்கும், வெளியில் வராது. ஓகேவா? இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா ஊஞ்சல் மாதிரி இருக்கும். அதுதான் இப்போ நம்ம பண்ணுறோமே. ஒரு வால் டெக்கர் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஊஞ்சல் மாதிரி வரும். இப்போ எல்லா நூலையும் சேர்த்து மேலே ஒரு நாட் வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து 2 நாட் போட்டிருக்கேன், நல்லா செக்யூர்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இதே மாதிரி இன்னொரு பீஸ் நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல, ஃபுல் ஸ்டெப்புமே இன்னொரு பீஸுக்கும் நம்ம பண்ணிக்க போகிறோம். பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 விதமான வால் டெக்கர்ஸ் வந்து
வந்து ரெடி ஆகிடும். இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளவர் பாட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் உங்கள்கிட்ட நிறைய இருக்குன்னா அதெல்லாமே வைக்கலாம், நல்லாவே இருக்கும் சூப்பராக. ஓகேவா? இப்போ பாருங்கள், இன்னொரு பீஸும் நான் செஞ்சுட்டேன். இப்போ இதில் வந்து நான் உங்களுக்கு ஃப்ளவர் பாட் வச்சு காமிக்கிறேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஃப்ளவர் பாட் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு. அந்த ஃப்ளவர் பாட்டு தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா வால்லையும் ஹேங் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வெறும் உள்ளன் த்ரெட் கார்ட்போர்டு இருந்தாலே போதும், இந்த கிராஃப்ட்டை ரொம்ப அழகாக முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.